ஓம் ஷேம்லாய் வித்மகே கலகஸ்தாய் தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய கடன் கரையும், நோய் மறையும், எதிரிகள் குறைவாங்க சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா. சக்தி வாய்ந்த ராஜ கிரகங்கள், அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல 5 விதமான ராஜ கிரகங்கள் யோகங்கள் உருவாகி இருக்குது. ஒரே ராசியில, அதுவும் குறிப்பிட்டு 6ஆம் வீடான கும்ப ராசியில இணைய போகின்ற 5 கிரகங்களால் 5 விதமான சக்தி வாய்ந்த ராஜயோகங்கள் உருவாகி இருக்குது. உங்களுடைய கன்னி ராசிக்கு அது 6ஆம் வீடு. சத்ரு ருணரண ரோகஸ்தானத்தில் இந்த அமைப்பு உருவாகிக்குது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை இது கொடுக்க போகுது அப்படின்றதான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026ஆம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளும் ரசனையை தவறாம செட் பண்ணிச்சுங்க. உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசி கண்டகச்சனினுடைய, அதாவது நேரடி சனி பார்வனுடைய பலனை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சனி பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு நேரடி 7ஆம் இடம் மீன ராசிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அஷ்டம சனி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகின்ற 1-2 அதிர்ஷ்டங்கள் அல்லது அதிசயங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிடைக்க போகின்ற அந்த சில காலத்தில் நடக்க போகின்ற அந்த அதிர்ஷ்டங்கள் மிக மிக முக்கியமானது. அந்த வாய்ப்புகள் அதை சரியா பயன்படுத்தினா பெரிய பெரிய ஆபத்திலிருந்து, பெரிய பெரிய கஷ்டத்திலிருந்து, பெரிய பெரிய நஷ்டத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். வாய்ப்பு என்னமோ ஒரு முறை தான், அந்த ஒரு முறையை சரியா நீங்க பயன்படுத்துங்க. அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகள் தான் இந்த 2026ல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உருவாகியிருக்கு. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கன்னி ராசிக்கு 6ஆம் வீடான கும்பத்தில் ராகு ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகுவோடு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என இணைந்து 5 கிரகங்களும் ஒரே ராசியில் அமரப்போகுது. ஸோ இந்த ஒரு அமைப்பு மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்தா ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதுவும் சுக்கிரனும் சூரியனும் இணைந்தா சுக்கிராதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனும் குறிப்பிட்டு செவ்வாயும் சூரியனும் இணைந்தா மங்கள ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதே போல ராகுவும் சுக்கிரனை இணைந்தா லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட எல்லா விதமான யோகங்களும் இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் வீடான கும்பத்துல உருவாகி இருக்குது. 6ஆம் வீடு அப்படின்றது ருணரண ரோகஸ்தானம், அதாவது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஓகேங்களா? அந்த ஸ்தானத்துல இந்த 5 கிரகத்தினுடைய சேர்க்கை எப்படி பலன் உங்களுக்கு இருக்க போகுது? அதுவும் 7ல இருந்து சனிவான் பார்க்கிறாரு. குரு பகவான் 10ஆம் இடம் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அப்போ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? எந்த விதத்துல நல்லது நடக்கும்? ஸோ கெட்டது நடக்குதோ இல்லையோ, மிகப்பெரிய நல்லது யோகம் நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா பிரச்சனைகள் முடியும். முதல்ல இந்த கடன் கரையுங்க. ஏன்னா உங்களுடைய கன்னி ராசிக்கு 6ஆம் வீடான இந்த கும்பத்துல எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் அங்க அமர்ந்திருக்கிறார். 6ல் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பா எதிரி கடன் நோய் பிரச்சனை குறையும். அந்த விதத்துல பண பிரச்சனை குறையும். மேலும் 12ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 6ல போய் மறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விரய செலவுகள் குறையும். மேலும் விரய செலவுக்குரிய அந்த 12ஆம் வீட்டுல கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த கடன் நீங்க ஒரு சொந்த வீடு கட்டின கடனா இருக்கலாம், திருமண வாழ்க்கைக்கு வாங்கின கடனா இருக்கலாம், வேலைக்காக தொழிலுக்காக வாங்கின கடனா இருக்கலாம். அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும் மறையும். அதுக்குண்டான வருமானம், காசு பணம் இல்லையா, அதுக்குண்டான வருமானத்தை தேவைய இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். நில புலன்களால், ஒரு வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனால், சம்பள உயர்வால் அந்த கடன் பிரச்சனை குறையும். கூட பிறந்தவங்களால கிடைக்கக்கூடிய பணம் அல்லது ஒரு தொழில் வியாபாரம் பார்த்து அதுல கிடைக்கக்கூடிய கமிஷன் லாபங்கள், அதன் மூலமாக இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையும் மறையும். இது போக சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்கிறதுனால அது ஆரம்பத்துல கடன் வாங்கினாலும் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? இதுவரை தேவையில்லாத கடன், தேவையில்லாத மருத்துவ செலவு கடன். ஆனா இனிமே அப்படி இல்லை. ஒரு நிலம் வாங்குறதுக்கு, ஒரு சொத்து வாங்குறதுக்கு கடன் வாங்கினாலும் சொத்தை வாங்கிடுவீங்க. ஸோ அதுல உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அப்போ அசையும் அசையா சொத்துக்கள் யோகத்தை முதல்ல கொடுக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த 6ஆம் வீட்டுக்கு திடீர்னு சொந்த வீட்டில் அமருது, திடீர்னு சொத்துக்காரன் ஆகிறது யோகம் இருக்குது. அதே போலதாங்க பதவி வாய்ப்பு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய பதவி, போஸ்டிங், பொசிஷன் கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. சின்ன ஒரு யுத்தம், சின்ன ஒரு சண்டை சச்சரவு நடக்கத்தான் செய்யும்.
நீங்க வேலை தொழில் பார்க்கறதில்ல, ஆனா தீர்வு முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ அந்த பதவி வாய்ப்பு கிடைச்சிடும். அதே போல ராகு சுக்கிரன் இணைவு காதல் திருமணத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த காதல் திருமணம் சம்பந்தமான முறையில் அந்த விஷயத்துல சில எதிரிகள் உருவாவாங்க. உங்க சொந்த பந்தம் அல்லது பிடிக்காதவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ திடீர் திருமணம், அதுவும் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உறவுகளில் சில பேருக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆனா விரும்பியவரை கரம் பிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதே போலதான் திருமணம் மட்டுமல்ல, ஒரு வண்டி வாகனம் வாங்குற விஷயமா இருக்கலாம், ஒரு கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய முயற்சியில பின் வாங்கிறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் புகழ் மற்றும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவம் அது கண்டிப்பா நடக்கும். ஸோ இது போக நிச்சயமா இந்த புதன் சேர்றார் 6ஆம் வீட்டு. அப்போ புதன் 6இல் அமரும் பொழுது கண்டிப்பா படிப்பு நல்ல விஷயம் வருங்க. படிப்புல மிகப்பெரிய அளவு ஒரு யோகம் இருக்குது. படிக்கும் போதே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகுது, படிக்கும் போதே ஒரு வேலை உத்தியோகம் அமரக்கூடிய இருக்கும். ஸோ படிப்புல இந்த தடை விலகும். குறிப்பா படிப்புனால ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நீங்கும். ஓகேங்களா? ஸோ இந்த படிப்பு உங்களுக்கு வராது, இந்த திறமை உங்ககிட்ட இல்லை, இதை உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி அதை செஞ்சு காட்டி அந்த படிப்புல ஜெயிச்சு காட்டி நிரூபிச்சிருவீங்க. ஸோ இது கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு நேரத்துல பத்திரங்கள் மற்றும் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட், நீங்க ஒப்பந்தம் யாருக்காவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறீங்க அல்லது ஜாமீன் கேரண்டி போடுறீங்கன்னா கவனம் தேவை. ஸோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைதான். ஸோ இதுக்கு அடுத்தபடியா இந்த புதனோடு சூரியனை வந்து புத ஆதித்ய யோகம். அப்போ படிப்புக்குண்டான ஒரு யோகத்தை, ஒரு கடன் உதவியை கண்டிப்பா கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் ரீதியாக அரசாங்கத்தின் படிப்பதற்கு சப்போர்ட்டும், படிக்கிற மாணவர்களுக்கு பரிசு விருதுகள் போன்ற விஷயங்களும், அல்லது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா அதில் நல்ல ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு யோகங்கள் கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க பெரிதளவு லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி போன்றவர்கள் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் லாபம் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்தில். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாமே யோகம் இருக்குது. மேலும் நோய் குறையும் சொன்னேன். கண்டிப்பா இந்த வருடம் நோய் பிரச்சனை தீரும். ஏன்னா 7இல் சனிவான் இருந்தாலும் கூட 6இல் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது கிரக யுத்தங்கள் ஏற்படுது. அப்படி கிரக யுத்தங்கள் ஏற்படும் போது 6ல் வலுத்திருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தன்மை குறையும். ஏன்னா கூட சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. அப்போ கெட்ட கிரகங்கள், அதாவது விரோதிகளோ அல்லது நம்மளுடைய எதிரிகளோ, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா நம்ம கிட்ட வரக்கூடிய பிரச்சனை குறையும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க. ஸோ 6இல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளை, கடனை, நோயை வலுத்து கொண்டே கொடுத்தார், அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த ஒரு சூழல்ல, இந்த கிரகங்கள் இணையக்கூடிய சூழல்ல அது கொஞ்சம் குறையும். அப்போ நோய் பிரச்சனை குறையும். இந்த நேரத்தை பயன்படுத்திங்க. ஸோ நோய் பிரச்சனை முழுசாக உங்களால் தீர்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பா குறையும். எதிரிகளாலே சில லாபங்கள், எதிரிகளாலே சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. யார் உங்களுக்கு எடுத்தாங்களோ, யார் உங்களுக்கு கெட்டது செய்ய நினைச்சாங்களோ அவங்களாலேயே, அவங்கள அறியாமலே சில நல்லது உங்களுக்கு பண்ணிடுவாங்க. இந்த ஒரு நேரத்துல மங்களகரமான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல இருந்து மாற்று கருத்தம் இல்லை. மிக முக்கியமா நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய அளவு கெட்டது, பெரிய அளவு நல்ல ஒரு யோகம், நான் பணக்காரன் ஆகலாம் பரவாயில்ல, கடன்காரன் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவு நல்லது, பெரிய அளவு கெட்டது நடக்கலைன்னா கூட இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். கடன் கரையும், நோய் மறையும், எதிரிகள் கண்டிப்பா குறைவாங்க. ஸோ அதுக்கு இந்த 5 கிரகத்தினுடைய சேர்க்கை உங்களுக்கு 6ஆம் வீட்டிலிருந்து ஒரு யோகத்தை கொடுக்குது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. கண்டகச்சனி மற்றும் அடுத்து வரக்கூடிய அஷ்டமச்சனிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழி இப்போது கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா இந்த பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் திருவடி சரணம்.